ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிற ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு அப்டேட் என்னன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ராமேஸ்வரம் சரௌண்டிங்கில் இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மக்களே, தமிழ்நாட்டில் 6 ரயில்வே ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் நம்ம ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனும் ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் பகுதியில் தான் நின்றுட்டு இருக்கோம். என்ன மாதிரி வேலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனோட அனிமேஷன் வீடியோவோட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அனிமேஷன் வீடியோ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தான் அமைய போகுது. பாருங்க, நல்ல கோயில் மாதிரி பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதே சமயம் இந்த என்ட்ரன்ஸு இந்த பில்லர் பகுதியில் தான் இப்போ நம்ம நின்று பார்த்துட்டு இருக்கோம். வேலை ரொம்ப ஸ்பீடாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து பாம்பன் ரயில்வே பிரிட்ஜில் ரயில் சேவை தொடங்குது. இந்த வீடியோவில் மாதிரி தான் நம்ம என்ட்ரன்ஸ் பிரம்மாண்டமாக இருக்க போகுது. இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் பில்லரில் கலர் பண்ணி அந்த டிசைன் பண்ணியிருக்காங்களே, அதே மாதிரி எல்லா பில்லருக்கும் பண்ணணும் அவங்க. இப்போ அந்த ஒர்க்கு தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த செகண்ட் ரோவில் உள்ள ஃபர்ஸ்ட் பில்லரில் இந்த பணி இந்த டிசைன் அங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த டிசைன் பண்ணாதான் இந்த கம்ப்ளீட் ஆகும் ஒர்க்கு. இப்போ முன்னாடி போன வாட்டி பார்க்கையில் பார்த்தீங்கன்னா, போன வாரம் பார்க்கையில் நம்ம நிறையா இந்த கம்பிகள்லாம் இருந்துச்சு. இப்போ பாதி ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம உள்ளே போய் இந்த சைடு போய் நம்ம பிட்லைன் இருக்குது. புதுசாகவே பிட்லைன்லாம் அமைச்சிருக்காங்க. அதையும் நம்ம போய் பார்க்கலாம். இதுதாங்க பார்த்திங்கன்னா சென்டர் ஏரியா. இப்போ இவங்க நிற்கிற ஏரியா வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ராக் வரும். இப்போ இந்த சைடு கொஞ்சம் பில்டிங்ஸ்லாம் கட்டுறாங்க. அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா இங்கே தான் நம்ம 3 பிட்லைன் கட்டியிருக்காங்க. அது மேலே நின்று அந்த தூரத்துலேருந்து தெரியுது பாருங்கள், ஒயிட் கலரில், அதுதான் பிட்லைனு. இப்போ நம்ம போய் அந்த பிட்லைன் மேலே ஏறி நம்ம இந்த சைடு வீடியோ எல்லாமே கவர் பண்ணுவோம். இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான இந்த காங்கிரீட்டு, ஜல்லி எல்லாமே மிக்ஸ் பண்ணி, சிமெண்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இங்கேருந்து தான் போகும். அதே சமயம் லாரி, ட்ரக்கு எல்லாமே இங்கிட்டு தான் போகும். நம்ம பிட்லைனில் ஏறி நம்ம வீடியோ எடுக்கலாம். இப்போது பிட்லைன் எல்லாருக்குமே எதுக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக, ட்ரெயினில் எந்த ஒரு ஒர்க் இருந்தாலும் பார்க்கறது, அதே சமயம் இந்த ட்ரெயின் மெயின்டெனன்ஸ் க்ளீன் பண்ணுறது. இங்கே நிறையாவே பார்த்தீங்கன்னா வால்வ்லாம் வச்சுருக்காங்க வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கு. அதே சமயம் இங்கே ட்ராக்கோட அதில் ஒரு குழி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போய் ஆள் வேலை செய்கிற அளவுக்கு கேப் இருக்கும். இதுதாங்க நம்மளோட பிட்லைனு. இப்போ பிட்லைன் இருக்கிறனால இப்போ பெரிய பெரிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் வரும்போது இங்கே பிட்லைன் இருந்துச்சுன்னா அங்கே போய் நிப்பாட்டி அதை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துக்கலாம். இப்போ இந்த லோடு வண்டி நிறையா ஒரு ஜல்லிக்கல் லோடு உள்ளே போய்கிட்டு இருக்கு. உள்ளே இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும், எல்லா வண்டியும் அங்கே போய் அங்கே பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை அப்படியே கொண்டுட்டு தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு பல்க் ப்ரொடக்ஷன் மாதிரி பண்ணுறதுனால ஒரே இடத்துல பண்ணி அப்புறம் கொண்டுட்டு போய் யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால இங்கே நம்ம கொண்டு வர இந்த கல், மண், ஜரளி, இந்த செம்மண் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இங்கேயே பக்கத்து இந்த ரயில்வே காம்பவுண்டுக்குள்ளேயே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ தான் வர்ற எல்லா ராலியுமே பார்த்திங்கன்னா அங்கே தான் போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம அந்த அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த டைரக்ஷனில் இருந்து இந்த 3 பிட்லைன் இருக்குங்க. இப்போதைக்கு போட்டிருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு தேவைனாலும் இன்னும் நிறையவே போடலாம். நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. இந்த சைடு நம்ம பார்க்கும்போது இங்கே நம்மளோட பிளாட்ஃபார்ம்லாம் தெரியுது. நம்ம பிளாட்ஃபார்மில் உள்ளே போய் நம்ம என்ன மாதிரியான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத பற்றியும் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் தான் பார்க்குறோம். இங்கேருந்து பார்க்கும்போது எதுவுமே தெரியல. நான் ரயில்வே பீடர் ரோடு அப்படியே சுற்றி உள்ளே போய் இன்னும் என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அதே சமயம் நம்ம அனிமேஷன் வீடியோவில் கம்பேர் பண்ணி பார்ப்போம் என்னென்ன வேலைகள்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் அந்த வீடியோ பார்த்தோம். அதே மாதிரி நம்ம சைடில் என்ன வேலை நடந்திருக்கு, உள்ளுக்குள்ளே என்ன வேலைகள் நடக்க போகுது, அதே சமயம் பின்னாடி என்ன வேலைகள்லாம் நடக்க போகுது, அது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோஸ் எடுத்து உள்ளேயே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே வரக்கூடாது.
நாங்கள் பர்மிஷன் கேட்டு தான் வரணும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்து இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம வந்துட்டு நம்ம வியூவர்ஸ்க்காக நம்ம வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து நம்ம வந்து வீடியோ போடுறோம். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு இது பண்ணிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் வீடியோ அடுத்தடுத்து வீடியோ போடுறது ஹைப்பாக இருக்கும். இங்கே நம்ம வால்வ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வால்வில் ஃபுல்லாமே வந்துட்டு கனெக்ஷன் பண்ணுவாங்க. வாட்டர் சப்ளை கனெக்ஷன் பண்ணி ட்ரெயின் மெயின்டெனன்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஏரியா. இந்த இப்போ அனிமேஷன் வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தோம் இல்லையா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ட்ராக் வரும். இதுக்கு மேலே வந்து ஒரு காம்பவுண்டு வந்து வந்துடும், ரயில்வே காம்பவுண்டு. அது பக்கத்தில் ரோடு. இந்த பில்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பார்சல் ஆஃபீஸ் பில்டிங். இந்த பில்டிங் வந்துட்டு அனிமேஷன் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது. இந்த தனியாக வந்துட்டு கட்டியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். இந்த தனியாக அந்த கார்னரில் வந்து இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். இதுதான் வந்துட்டு ரயில்வேயில் வந்துட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்சல்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தனியாகவே வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் அமைச்சிருக்காங்க. பார்சல் ஹேண்டிலிங் பில்டிங். இப்போ சென்ட்ரு ஏரியா இது வரைக்குமே வந்துட்டு ரயில்வே ட்ராக் வந்து வரும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளேயே ரயில்வே ட்ராக் வந்து இருக்கிற மாதிரி தான் நம்ம அனிமேஷன் வீடியோவில் வந்து பார்க்குறோம். இதுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வந்து வந்துடும், ரயில்வே காம்பவுண்டு மாதிரி. அது பக்கத்தில் வந்து ரோடு, அந்த மாதிரி தான் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம உள்ள இந்த சென்ட்ரு ஏரியாவில் என்ன மாதிரி பணிகள் நடக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ இங்கே கம்பிகள்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மாதிரி இன்னும் காங்கிரீட் போட்டு பில்டிங் வந்து ஏற்ற போகிறாங்க. இப்போ நம்ம சைடு வந்துட்டோம், நார்த்து சைடு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஈஸ்ட் ஃப்ரண்ட் லுக், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நுழைவாயில் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்துட்டு நார்த்து சைடு, இப்போ மெயினாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்த்து சைடும் ஒரு நுழைவாயில் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஒரு என்ட்ரன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பெரிய எம்டி ஸ்பேஸ் எந்த மாதிரி அமையுது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம இந்த அனிமேஷன் வீடியோவில். இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நார்த்து சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் வந்து தெரியுதுல என்ட்ரன்ஸில். இப்போ இந்த பில்டிங் தான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து கட்டியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் தாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு பார்க்கிங் வந்து பண்ணுறதுக்கு, கார் பைக்லாம் இப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஸ்பேஸ் தான் வந்து யூஸ் ஆக போகுது. இப்போ நம்ம இந்த பெரிய ஸ்பேஸில் தான் வந்துட்டு நம்ம நின்று அடுத்த வீடியோ வந்து கவர் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த கேப் நிற்கிதுல, அந்த கேப் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஏரியா. இப்போ நம்ம சைடு வியூக்கு வந்துட்டோங்க. இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே எப்படி அந்த என்ட்ரன்ஸில் பில்லராக வச்சு கட்டிட்டாங்களோ அதே மாதிரி இது வரைக்குமே அந்த வந்துட்டு பில்லர் வச்சு கட்டி வருதுங்க. இதுக்கப்புறம் போனால் நம்மளோட பிளாட்ஃபார்ம் ஏரியா இந்த லைனுக்குள்ளே போனால் வந்துடும். இப்போ நம்ம இந்த வீடியோ எப்படி இருக்குது, இந்த சைடு வியூ வந்துட்டு எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம வந்துட்டு அனிமேஷன் வந்து பார்க்கலாம். இப்போ நிறையாவே கம்பிகள் கட்டி இன்னும் உள்ளவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது, அதே சமயம் அனிமேஷனில் இந்த வீடியோ எப்படி தெரியுதுன்னு இப்போ பார்ப்போம் வாங்க. ரயில்வே ஸ்டேஷன் அனிமேஷன் வீடியோ வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம பார்த்த ஏரியாலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கீங்களா, அது வரைக்கும் இந்த வீடியோ வந்துட்டு வருங்க. இப்போ எல்லா பில்லர்ஸு அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ரோடு வருது. ரோடு வந்துட்டு உள்ளே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி, அதாவது இப்போ ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வந்துட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கேயும் வந்துட்டு எக்ஸ்ட்ராவே இங்கே ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கூரைகள் எதுவுமே கிடையாது, லிஃப்ட்டு கிடையாது, உள்ளே எலிவேட்டர் எதுவுமே கிடையாது. ஒரு பிளாட்ஃபார்முக்கு இன்னொரு பிளாட்ஃபார்முக்கும் போகிறதுக்கு நம்ம வந்துட்டு இங்கிட்டிருந்து சுற்றி வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்குமே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லா பிளாட்ஃபார்முக்கும் 5 பிளாட்ஃபார்முக்கும் போகிற வகையில் மேற்கூரைகள் வந்து அமைக்க போகிறாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 லிஃப்ட்டு, 3 எலிவேட்டரு, அதே சைடு இந்த சைடு வந்து ஸ்டெப்ஸு வச்சு அமைய போகுது. பார்க்கவே வந்துட்டு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி வந்துட்டு அமையும். இப்போ நம்ம பிளாட்ஃபார்முக்குள்ளே என்ன மாதிரியான வேலை நடக்குதுங்கிறத பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய நடைபாதையெல்லாம் வந்துட்டு இடிச்சிட்டு இப்போ வந்துட்டு புதுசாகவே வந்துட்டு காங்கிரீட்லாம் போட்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இந்த வேலையை வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ இங்கே எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன் எல்லாமே அந்த ட்ரெயினுக்கு வேலையாக போச்சுன்னா அந்த தேவையான பொருட்கள் தான் இங்கே தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து இந்த ரயில்வே பீடர் ரோடுக்குள்ளே வந்து போனோம்னா இங்கே ரயில்வே ஆஃபீஸர்ஸ்க்கான பில்டிங்ஸு, அவங்க ஹவுஸு எல்லாமே வந்து இருக்கும். இப்போ இந்த வழித்த இடத்துல தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா போன வாட்டி வந்து நம்ம வந்து போயிருந்தோங்க.
இப்போ இந்த வாட்டி இந்த இடத்துல என்ன ஃபுல்லாமே வந்துட்டு மண் அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்கே பில்டிங்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக புது பில்டிங் வந்து கட்டுறாங்கங்க. போன வாட்டி நம்ம ஒரு ஏரியாலலாம் வந்து பார்த்தோம், மரத்தை தான் வெட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டே போட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம பின்னாடி அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. இப்போ இங்கே 2 ஃப்ளோர் தான் இருந்துச்சு, எக்ஸ்ட்ராவே ஒரு ஃப்ளோர் வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்து பார்க்கும்போது இப்போ நிறையா வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இங்கே பழைய மேற்கூரைகள் எல்லாம் பிரிச்சுட்டு இந்த கம்பிகள் எல்லாம் நீக்கிட்டு எல்லாமே வந்துட்டு புதுசாக வந்து போட போகிறாங்க. இப்போ புதுசாக அப்டேட் என்ன இந்த வீடியோலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேற்கூரைகள் நம்ம பார்த்தோம்ல, இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு இப்போ அந்த ஒர்க் வந்து இப்போ தாங்க ஸ்டார்ட்டே பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஒரோட வீடியோ வந்து பின்னாடி வந்து வரும் பாருங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த பில்டிங்ஸ் எல்லாத்தோட அனிமேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஏன் இந்த அனிமேஷன் வீடியோ வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் எவ்வளோலாம் இன்னும் வேலைகள் இருக்குது, எவ்வளோ ரயில்வே துறை வந்து இந்த வேலைகள்லாம் வந்துட்டு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கணும், நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த அனிமேஷன் வீடியோவோட கம்பேர் பண்ணி நான் லைவாகவும் போய் எடுத்து இவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஃபேமிலி வந்து தங்குற மாதிரியான உங்களுக்கான வீடுகள் அது எல்லாமே வந்துட்டு கட்டியிருக்காங்க. ஒரு குவார்ட்டர்ஸ் மாதிரி ரயில்வே குவார்ட்டர்ஸ். இப்போ ஒரு ஃப்ளோர் இருந்துச்சுன்னா 2 ஃப்ளோர் இருந்துச்சுன்னா 3 ஃப்ளோரு எக்ஸ்ட்ராவே வந்துட்டு கட்டி வடிவமைச்சு இந்த ஒர்க்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பில்டிங் கட்டுறதுலாம் இன்டீரியர் ஒர்க்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம், இது 2ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம், அது 3ஆம் நம்பர், அப்புறம் 4, அப்புறம் அதுக்கப்புறம் 5. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது. 6வது பிளாட்ஃபார்ம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது இப்போ கட்ட மாட்டாங்க, ஆனால் அதுக்கான ஸ்பேஸும் நிறையாவே இருக்குது. இப்போ இந்த இடத்துல இப்போ இன்னும் பின்னாடி போய் அங்கே ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது ஜேசிபியை வச்சு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக டைல்ஸ் கல்லெல்லாம் வந்துட்டு நடைபாதை பிளாட்ஃபார்மில் வந்து பதிக்கிறதுக்கு வந்துட்டு இறக்கியிருக்காங்க. இதெல்லாம் கொண்டுட்டு போய் இன்னும் வந்து பதிச்சாலே போதும், மேக்ஸிமம் வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நம்மளாம் சிமெண்ட் தரையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல எல்லாமே நல்ல டைல்ஸ்களை வந்து பதிச்சு ரெடி பண்ணணும் அவங்க. இப்போ நம்ம அங்கே வந்துட்டு ஜேசிபி வச்சு என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்லாம் கொஞ்சம் இடிஞ்சிருக்கும் இல்லையா, இப்போ அந்த பழைய கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக காங்கிரீட் போட்டு அந்த விரிசல் விட்ட இடத்தெல்லாம் வந்துட்டு உடச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த கொண்டு வந்துருக்கிற டைல்ஸ்கள்லாம் கொண்டு வந்து பதிக்க போகிறாங்க. அந்த ஒர்க்கு தான் இங்கே வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பார்த்தாலே வந்து தெரியுது. இங்கே உள்ள சின்ன ஷெட் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே யூரினல் பாத்ரூம் வசதியும் அங்கங்கே பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ முதலாம் இல்லவே கிடையாது, இப்போ வந்துட்டு நிறையாவே வந்துட்டு பார்க்க முடியுது. எல்லா பிளாட்ஃபார்முக்கும் ஒரு 2 வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம அனிமேஷன் வீடியோவில் பார்த்த பில்டிங்ஸ்லாம் இங்கே தான் வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாகவும் கட்டியிருக்காங்க. இப்போ ரயில்வே ஆஃபீஸர்ஸ்க்கான வீடு புதுசாகவும் கட்டியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஓடெல்லாம் இருந்தது, வந்து பழசாக இருந்தது. இப்போ இந்த பில்டிங்ஸ்லாம் புதுசாக கட்டியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு மண் அடிச்சிருக்காங்க, அந்த ரயில்வே காம்பவுண்டே உடைச்சிட்டு. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ மேற்கூரைகள் வந்து பிளாட்ஃபார்ம் டு பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு அமைக்கிறாங்கன்ட்டு, இப்போ அதுக்கான பணி தான் ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே தீவிரமாக போய்கிட்டு இருக்குது. இங்கேயும் கம்பிகள் அதுக்காக கட் பண்ணுறாங்க. எல்லா பொருளும் இங்கே இறக்கியிருக்காங்க, மண் எல்லாமே வந்துட்டு இறக்கியிருக்காங்க இங்கே. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாமரம்லாம் இருந்துச்சு, வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தா பேஸ்மெண்ட்டே போட்டாங்கங்க. எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. இப்போ நம்ம மேம்பாலம் மேற்கூரைகள் போடுறது தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு மிஷினை வச்சு. நம்ம உள்ளே போய் வந்து பார்ப்போம், நம்மளால் முடிஞ்ச அளவு வந்து பார்ப்போம். இந்த சைடு ஏன்னா நம்ம போகிற ஸ்பேஸை வந்துட்டு மண் போட்டு மறைச்சிட்டாங்க. அதனால பின்னாடி கூடி போய் லாஸ்ட் எண்டுக்கு போய் சுற்றி தான் போக வேண்டியதாக போச்சு இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே. இப்போ இந்த லாஸ்ட் ஏரியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கேப் இருக்குங்க. இங்கே வந்துட்டு போய் நம்ம வந்துட்டு மேலே ஏறி போனால் ஒரு நாய் ஓடியாருது. ஐயோ, அது பாட்டில் போயிடுச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு போயிட்டு
மேலே ஏறணுங்க. மேலே ஏறி பிளாட்ஃபார்ம்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே அந்த மேற்கூரைகள் போடுறதுக்கான பணி நடந்துக்கிட்டு இருக்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அங்கேருந்து பார்க்கும்போது ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்க, வீடியோ எடுக்கக்கூடாது, இல்லைன்னா எடுத்த வீடியோ டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் வந்துட்டு சுற்றி வந்தேன். இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது, இதுதான் இங்கேருந்து அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா பாம்பன். இங்கே பாம்பன் போகிற வழித்தடம் தான் இது. இப்போ பிட்லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் முடிஞ்சிருக்கு பாருங்கள், எண்டு வரைக்கும். இந்த பிட்லைன் நம்ம ஸ்டார்டிங்கில் ஏறி பார்த்தோம் இல்லையா, அது இங்கே வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 26 பெட்டிகள் வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா அந்த பிட்லைனில் நிப்பாட்டி. இப்போ இங்கே பாருங்கள், இந்த பேஸ்மெண்ட்லாம் போட்டிருக்காங்கல்ல, இப்போ அதுக்கானது தான் இந்த இடத்துல தான் வரப்போகுது. இந்த இடம் டு அப்படியே அந்த 5வது பிளாட்ஃபார்மில் கனெக்ட் ஆகி 2 சைடு லிஃப்ட்டு, ஒரு சைடு எலிவேட்ரு, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வச்சு அமைய போகுது. இப்போ உள்ளுக்குள்ளேயே இப்போ இந்த பணி முடிஞ்சாலே போதும், ஒரு 70% அளவுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்டீரியர் ஒர்க் தான் இருக்கும். இன்டீரியர் ஒர்க்கு வந்துட்டு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. டக்கு டக்குன்னு வந்தோமா, டைல்ஸ்களை ஃபிட் பண்ணோமா, ஃபேனு லைட்டாக போட்டோமா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்மளுக்கு. பேஸ்மெண்ட் வந்து போட்டாங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு பில்லர் போட்டது, மேலே வந்து காங்கிரீட் வந்து போட்டுருவாங்கங்க. இந்த பணியும் நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு அடுத்து நம்ம வீடியோ எடுக்க வர்றதுக்குள்ளேயே வந்துட்டு 50% வேலை வந்து முடிஞ்சிடும். இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு ஓவரால் வந்து பார்த்தாச்சு. இவ்வளோதான் இன்னைக்கு ஒரு அப்டேட்டு. இப்போது வாரம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனோட லாஸ்ட் ரோடு எண்டுக்கு வந்திருக்கோம். இங்கேயும் நிறையா பில்டிங்ஸ் வந்து கட்டிகிட்டு இருக்காங்கங்க. இப்போ அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயம் அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ராமேஸ்வரத்தோட ரயில்வே ஸ்டேஷனோட ஃபுல் அப்டேட்டு அது கூடயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அனிமேஷன் வீடியோவும் நீங்கள் வந்து பார்த்து என்னென்ன பணிகள்லாம் நடந்திருக்கு, இன்னும் எவ்வளோ வேலைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி அப்டேட் அவ்வளோதாங்க. அடுத்து என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் ராமேஸ்வரத்துலேருந்து அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ எடுத்து வந்து போடுவேன் உங்களுக்காக. அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு சிறப்பான வீடியோவோட அடுத்த வாரம் உங்களோட சந்திக்கிறேன். பாய்.